வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா எல்லாருமே சொந்த பந்தத்தினால சில அடிகள் வாங்கியிருப்போம். ஏன்னா நம்ம அப்போ கொஞ்சம் இதாக இருந்திருப்போம். சொந்த பந்தம் அப்போ கொஞ்சம் மேலே ஏறிட்டு நம்மளைய பேசுகிறதும் நடவடிக்கை எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் நான் மனசில் பட்ட கருத்தை சொல்கிறேன். சொந்த பந்தம் முன்னாடி நீங்கள் என்னை இப்படி பேசிட்ட, நீ என்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லவே வேண்டாங்க. அவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாவே போதுங்க. பணம், காசு, வசதி வாய்ப்புகள்லேயும் சரி, அந்தஸ்துலேயும் சரி, நம்ம அமைதியாக இருந்து அவங்கள விட ஒரு படி நம்ம மேலே வந்தோம்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசே அவங்கள அறுக்கும். இந்த மாதிரி நம்ம அவங்கள பேசிட்டோமே, பண்ணிட்டோமே, இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னு நம்மக்கிட்ட வலினா வருவாங்க. இது சத்தியம். வலினா நம்மக்கிட்ட நம்ம உறவு வேணும் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உறவு தேவைப்படுறப்ப வருவாங்க. வர்றப்ப வச்சு செய்யுங்க. ஆனால் செய்யணும் என் மனசில் பட்டது என்னென்னா, நான் செய்ய மாட்டேன். அவங்க நான் நம்மளுக்கு செய்வாங்களா, பண்ணுவாங்களா, இப்படி ஒரு விசேஷமே வச்சுக்கிறாங்க, வருவாங்களா, நமக்கு சீர் செய்வாங்களா, பண்ணுவாங்களா அப்படின்னா போங்க, செய்யுங்க. அவங்க மனசு அறுக்கணும் பாரு. அப்போவும் அவங்க நம்மனா நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெத்த விடக்கூடாது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையும் சரி, நடந்த நடவடிக்கையும் சரி, ஒருபோதும் நீங்கள் மறக்காதீங்க. மனசில் வச்சிருங்க. இவன் இப்படி பேசினவன் தானே, இப்படி நடந்துக்கிட்டவன் தானேன்னு அந்த வெறி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேன்மைக்கு இன்னும் நம்ம மேன்மைக்கு வரணும். இன்னும் நம்ம அவங்கள விட நம்ம அந்தஸ்துலேயும் சரி, கௌரவத்துலேயும் சரி உயர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் வைராக்கியம் வரும். அவங்க நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழற அளவுக்கு நம்ம நம்ம பாதையை வழி நடத்தி நல்ல பாதையை போகணும். நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைங்கள, நம்ம கணவரை கூட்டிகிட்டு போகணும். அவங்க கடவுள்கிட்ட போய் என்னதான் பிரார்த்தனை பண்ணினாலும், என்னதான் விரதம் இருந்தாலும், அவங்க செய்த கர்மா கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னத்திக்கு நம்ம கண் பார்க்க நம்மளை எந்த அளவு கஷ்டப்படுத்தினாங்களோ அதை விட பல மடங்கு அவங்க கஷ்டப்படுறத நம்மளுக்கு கடவுள் காட்டும். இது சத்தியம். என் வாழ்க்கையில் நடந்திருக்குது, இனி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நானும் என் வாழ்க்கையிலையும் சிலர் சொந்த பந்தம் மனசை காயப்படுத்திட்டு போனாங்க. ஆனால் நான் அவங்களோட உறவு வச்சுருக்கிறேன், பேசுகிறேன், பேசாமல் இல்லை. அவங்களுக்கு நல்லதுக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய சீர் செனத்தி எல்லாம் செய்கிறேன். ஆனால் என் மனசில் இன்னும் காயங்கள் இருக்குது. அந்த காயங்கள் இருந்தால் தான் நம்ம இன்னும் மேன்மைக்கு வருவோம். அவங்க பார்த்து வைத்தறிச்சல் படுவாங்க. வைத்தறிச்சல் பட்டு அவங்களாட்ட நம்ம இல்லையேன்னு நினச்சி கோயிலுக்கு போவாங்க, விரதம் இருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் யூஸ் இருக்காது. அவங்க செஞ்ச கர்மாவை அவங்க கழிக்கணும் இல்லைங்க. இப்போல்லாம் அவங்கவுங்க செய்கிற கர்மாவை அவங்க